Bible Treasures. Topic 7. Holiness. பைபிள் புதையல்கள். தலைப்பு 7. பரிசுத்தம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The purpose of this telecast is twofold. இந்த ஒளிபரப்பிற்கு 2 நோக்கங்கள் உண்டு. First, to help you escape the floods of false doctrine. ஒன்று துருத உபதேச வெள்ளத்திலிருந்து உங்களை தப்ப செய்வதற்கு. And the other one, to help you embrace the sound doctrine of God's word. மற்றொன்று தேவனுடைய வார்த்தையினுடைய ஆரோக்கிய உபதேசத்தை நீங்கள் தழுவிக்கொள்ளும்படியாக. Now you might wonder again and again when you are watching this telecast, why we give a negative approach saying how not to pray, how not to meditate, and so on. எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி தியானிக்க கூடாது என்கிற ஒரு எதிர்மறையான அணுகுமுறையை ஏன் நாங்கள் கைக்கொள்ளுகிறோம் என்கிறதை ஒருவேளை நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். And what we have told you very often, we want to repeat it now. மீண்டும் மீண்டுமாக அடிக்கடியாக நாங்கள் முன்பே சொன்ன காரியத்தை மீண்டும் ஒரு முறை சொல்ல நாங்கள் விளைகிறோம். Beloved, unlearning is a prerequisite for proper learning. பிரியமானவர்களே, சரியாய் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது தவறாய் கற்றுக்கொண்டவைகளை களைதல். அது மிகவும் அவசியம் என்கிறதை நாங்கள் சொல்லுகிறோம். In other words, in order to come to biblical ways, we should forsake the ways of the world. ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின் பாணியிலே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் பாணியை நாம் களைத்து போட வேண்டும். So as usual, our topic now is how not to sanctify. ஆகவே வழக்கம் போலவே இன்றைக்கு நம்முடைய தலைப்பு எப்படி பரிசுத்தப்பட கூடாது என்பதாகும். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Beloved, holiness is the most outstanding character of our God. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மிகவும் தலைசிறந்த ஒரு குணாதிசயம் என்று பரிசுத்தத்தை நாம் பார்க்க முடியும். We'll begin with book of Isaiah 6th chapter and read the 3rd verse. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 6வது அத்தியாயத்தில் உள்ள 3வது வசனத்தை சொல்லி துவங்குகிறோம். One cried to another and said, Holy, holy, holy is the Lord of hosts. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள். Now the same is repeated in book of Revelation 4th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அத்தியாயத்திலே இதே காரியமானது மீண்டும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Look at the 8th verse, the latter portion. 8வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். Holy, holy, Lord God Almighty. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Actually, in original Hebrew, it is not thrice, but it is 9 times. Holy, 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 and holy, holy, holy. எபிரேய பதத்திலே நாம் இதனுடைய அர்த்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இது வெறும் 3 முறையாக சொல்லப்படாமல் 9 முறையாக பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். Yes, beloved, no other character of God is so often repeated. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வேறு எந்த குணாதிசயமும் இத்தனை முறையாக வலியுறுத்தி சொல்லப்பட்டது இல்லை. We have a beautiful hymn written by Bishop Heber Reginald, and we would just sing the first stanza. ஹீபர் ரெஜினால்ட் என்கிற ஒரு பேராயர் எழுதின ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த முதல் வரிகளை மட்டும் உங்களுக்காக பாடுகிறோம். Holy, 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 Lord God Almighty, early in the morning my praise shall come to thee. Holy, 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 merciful and mighty, God in 3 persons, blessed Trinity. Beautiful song. அருமையான ஒரு பாடல். Now this was the first subject of praise by Moses and the people. மோசேயும் தம்முடைய ஜனங்களும் கூட
துதியினுடைய முதல் காரியமாக இதைதான் செய்ததாக நாம் பார்க்கிறோம். Turn with us to the 15th chapter, read about the song of Moses. மோசேயினுடைய பாடலை பார்ப்பதற்கு நீங்கள் யாத்ராகம புத்தகத்தினுடைய 15வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We'll read the 11th words to you. 11வது வசனத்தை உங்களுக்கு நாங்கள் வாசித்து காண்பிக்கிறோம். Who is like you, O Lord, among the gods? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like you, number one, glorious in holiness, fearful in praises, and doing wonders? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? 3 things are mentioned here. 3 காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Holiness, இங்கே பரிசுத்தம், praises, துதிகள், and wonders. அற்புதங்கள். We are over occupied with praises and wonders, but we have conveniently neglected the holiness aspect. துதிகளையும் அற்புதங்களையும் அதிகமாக நாம் கவனம் செலுத்தி வருகிறோமே தவிர நாம் பரிசுத்தம் என்கிற அந்த அம்சத்தை விட்டே விட்டிருக்கிறோம். So during this series of talks, we would like to re-emphasize that forgotten truth of biblical holiness. ஆகவே இந்த தொடர் செய்திகளின் போது அந்த மறக்கப்பட்டிருக்கிற அம்சத்தை நாங்கள் மீண்டும் அந்த பரிசுத்தம் என்கிறதை எடுத்து வலியுறுத்த விரும்புகிறோம். As usual, we will study 10 lessons. வழக்கம் போலவே நாம் 10 பாடங்களை பார்க்கவிருக்கிறோம். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Lesson number 1. முதல் பாடம், Do not depend on your strength. உங்கள் பலத்தையே சார்ந்திருக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to sanctify. எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Do not depend on your strength. உங்களுடைய பலத்தையே சார்ந்திருக்க கூடாது. Beloved, each of the books of the Bible revolves around a particular theme. பிரியமானவர்களே, வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி புத்தகமும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. The book of Leviticus we can rightly call as a book on holiness. லேவியராகம புத்தகத்தை நாம் பரிசுத்தத்தின் புத்தகம் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது. The word holy or holiness occurs in this book over 80 times. பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தை இந்த புத்தகத்திலே 80 தடவைக்கும் மேலாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். And God introduces himself with an unusual name in this book. இந்த புத்தகத்திலே ஒரு விசேஷித்த நாமத்தினாலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Turn with us to Leviticus 20th chapter. லேவியராகம புத்தகத்தினுடைய 20வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read verses 7 and 8 to you. 7-8 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Sanctify yourselves therefore and be holy, for I am the Lord your God. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். You shall keep my statutes and perform them. I am the Lord who sanctifies you. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who sanctifies you. உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. This is one of the compound names of Jehovah. இதுதான் யெகோவாவாகிய தேவனுடைய கூட்டு பெயர்களிலே ஒன்றாகும். And in Hebrew it is called Jehovah Mekadesham. எபிரேய பாஷையிலே இது யெகோவா மக்கதேசம் என்று அழைக்கப்படுகிறது. Which means I am the Lord who sanctifies you. அப்படி என்றால் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நானே என்ற அர்த்தம். So the stress is in I. I am the Lord who sanctifies you. Jehovah Mekadesham. யெகோவா மகாதேசம் என்று உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நானே என்று அந்த நானே என்கிறது தான் அழுத்தம் காணப்படுகிறது. Beloved, this is the basic difference between the God of the Bible and all the other religions of the world. பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மதங்களுக்கும் வேத புத்தகத்திலே காணப்படுகிற தேவனுக்கும் உள்ள அடிப்படையான ஒரு வித்தியாசமே இதுதான். He is not only holy, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது மட்டுமல்லாமல் he also makes us holy. அவர் நம்மையும் பரிசுத்தமாக்குகிறார். Hallelujah. Hallelujah. This
this is the first lesson, beloved, we must learn on holiness. பரிசுத்தத்தை குறித்து பிரியமானவர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுதான். That is, I cannot do it myself. என்னாலே இதை செய்ய இயலாது. I cannot depend on my own strength. என்னுடைய பலத்தையே நான் சார்ந்திருக்க முடியாது. I must primarily depend on God for my sanctification. நான் அடிப்படையிலேயே என்னுடைய பரிசுத்தமாகுதலுக்கு தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். I must totally depend on God for my sanctification. என்னுடைய பரிசுத்தமாகுதலுக்கு முற்றிலுமாகவே நான் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். I must ultimately depend on God for my sanctification. என்னுடைய பரிசுத்தமாகுதலுக்கு நான் முடிவாக நிறைவாக அவரையே சார்ந்திருக்க வேண்டும். Beloved, this is the supreme purpose for which God brought his people out of Egypt. தேவன் தன்னுடைய ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியேறச் செய்த நோக்கம், அதனுடைய பிரதான நோக்கமே இதுதான். Turn with us to book of Leviticus again and 11th chapter. லேவியராம புத்தகத்தினுடைய 11வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட மீண்டும் வாருங்கள். We will read to you the 45th verse. 45வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். I am the Lord who brings you up out of the land of Egypt to be your God. You shall therefore be holy, for I am holy. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. People, especially in Christian circles, even in spiritual circles, they have a wrong notion that Canaan represents heaven. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, குறிப்பாக ஆவிக்குரிய மக்கள் இருக்கிற அந்த வட்டங்களிலும் கூட கானான் என்பது பரலோகத்தை குறிக்கிறதாக சொல்வார்கள். But beloved, strictly speaking, according to biblical interpretation, Canaan is not heaven. வேதத்தின் அடிப்படையில் அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கானான் பரலோகம் கிடையாது. It is a life of victory and holiness on earth. பூலோகத்திலே வெற்றியும் பரிசுத்தத்தோடும் வாழ்கிறதுதான். Now that's what is so beautifully brought out by Apostle Peter in his first epistle. பேதுருனுடைய முதல் நிருபத்திலே இது மிகவும் அழகாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. Look at the first chapter. முதல் அத்தியாயத்தை பாருங்கள். We'll read to you from verses 15 to 17. 15 to 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். As he who called you is holy, you also be holy in your conduct, in all your conduct, because it is written, be holy, for I am holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. Look at the 17th verse. 7வது வசனத்தை பாருங்கள். It says, conduct yourselves throughout the time of your sojourning here in fear. இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். Beloved, too many Christians who have come out of Egypt, they have not entered Canaan. பிரியமானவர்களே, அநேகர் எகிப்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்களே தவிர அவர்கள் கானானுக்குள் நுழையவில்லை. They perish and die in the wilderness itself. வனாந்தரத்திலேயே அவர்கள் மாண்டு போகிறார்கள். The reason for that is they depend on their own strength. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பலத்தையே சார்ந்திருக்கிறார்கள். Now we are going to trace through the scriptures to find out how we have to totally depend on God for our sanctification. நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு தேவனையே முழுமையாக நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்கிறது வேதத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க விளைகிறோம். Turn with us to book of Psalms 130th chapter. 130வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We will read to you verses 3 and 4, such beautiful words which bring out this truth. 3-4 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை எடுத்துரைக்கிற அழகான வசனங்கள். If you, Lord, should mark iniquities, O Lord, who could stand? But there is forgiveness with you, that you may be feared. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரே, ஆனால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. And come to the 7th and 8th verses. 7வது 8வது வசனத்துக்கு வாருங்கள். O Israel, hope in the Lord, for with the Lord there is mercy, and with him is abundant redemption. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும்
அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. And he shall redeem Israel from all his iniquities. He shall sanctify Israel. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்வார். அவர் இஸ்ரவேலை பரிசுத்தமாக்குவார். If God begins to point out iniquities, nobody can stand before him. அக்கிரமங்களை சுட்டிக் காண்பிக்க தேவன் ஆரம்பிப்பாரேயானால் அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? So the best thing to do is to fall prostrate and flat before him. ஆகவே செய்யக்கூடிய ஒன்று மட்டும்தான் மீதியாக காணப்படுகிறது. அவருக்கு முன்பாக நெடுஞ்சாடையாய் விழுந்து விடுவதுதான். Now that is what is given to us in Psalm 143 also. 143வது சங்கீதத்திலே அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We will read the second verse. இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Do not enter into judgment with your servant, for in your sight no one living is righteous. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததனாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். This was the lamentation even in that oldest book called Book of Job. யோபுனுடைய அந்த பழமையான புத்தகத்திலும் கூட புலம்பல் இதுவாகவே காணப்பட்டது. Turn with us to Book of Job 14th chapter. யோபனுடைய புத்தகத்தின் 14வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட பாருங்கள். Look at the fourth word. 4வது வசனத்தை பாருங்கள். Who can bring a clean thing out of an unclean? No one. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. Only God can bring that clean thing out of that which is unclean. அசுத்தமாய் இருக்கிறதிலிருந்து சுத்தமானதை தேவன் ஒருவர்தான் உருவாக்க முடியும். That is why when Isaiah received that heavenly vision, ஆகவேதான் ஏசாயா அந்த பரலோக தரிசனத்தை பெற்றுக் கொண்ட பொழுது, you know what was his confession? அவனுடைய அறிக்கை என்னவா இருந்தது தெரியுமா? Turn with us to Isaiah 64th chapter. ஏசாயா 64வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். We are all like an unclean thing, and all our righteousness are like filthy rags. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. We all fade as a leaf, and our iniquities like the wind have taken us away. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. What we think is good in us, even that in the sight of God is rubbish, and it is absolute garbage. நாங்கள் எங்களிலே நன்மையானது மேன்மையானது என்று எண்ணுகிறவைகளும் கூட தேவனுக்கு முன்பாக குப்பையும் கூலமுமாக இருக்கிறது. Those who try to live holy in their own strength, at times they have the audacity to think that their holiness adds something to God. தாங்களாகவே பரிசுத்தமாக வாழ முடியும் என்று எண்ணுகிறவர்கள் அவர்களுடைய பரிசுத்தத்தினால் தேவனுக்கு ஏதோ லாபம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அகங்காரம் காணப்படுகிறது. Turn with us for a challenge that we have from Elihu in Book of Job 35th chapter. யோபனுடைய சரிதையிலே எலியூ என்கிறவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிக்க எங்களோடு கூட யோபனுடைய புத்தகம் 35வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். We read from the 6th verse. 6வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறோம். If you sin, what do you accomplish against him? நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? And if your transgressions are multiplied, what do you do to him? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? If you are righteous, what do you give him? நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? What does he receive from your hand? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? Your wickedness affects a man such as you, and your righteousness only a son of man. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுஷருக்கு லாபமும் உண்டாகும். In other words, the truth that evolves out of this passage, இந்த வசன பகுதியிலிருந்து புறப்படுகிற சத்தியம் என்னவென்றால், God is absolutely absolute. தேவன் முழுமையிலும் முழுமையானவர். God is perfectly perfect. தேவன் பூரணத்திலும் பூரணமானவர். God is completely complete. தேவன் நிறைவில் நிறைவானவர். We cannot add anything to God. நாம் தேவனிடத்தில் எதையும் கூட்டி சேர்க்க முடியாது. We cannot delete anything from him also. அவரிடத்திலிருந்து நாம் எதையும் கழிக்கவும் முடியாது. If we forget this truth, beloved, we want to warn you that we will sink in our self-righteousness. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் நிராகரிப்போமே ஆனால் நம்முடைய சுயநீதியிலேயே நாம் முழுகி விடுவோம் என்றுதான்
காணப்படுகிறது. Prophet Jeremiah gives this truth with a challenging question. எரேமியா தீர்க்கதரிசி சவாலிட்டு இந்த காரியத்தை விளக்குகிறார். Can the Ethiopian change his complexion? எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? Can the leopard change its spots? சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளை மாற்றிக்கொள்ளுமா? In other words, he is saying, you have no power, you have no strength in yourself to change yourself and become holy before God. உனக்குள்ளாக தேவனுக்கு முன்பாக நீ உன்னை மாற்றிக்கொள்வதற்கும் பரிசுத்தமாகிறதற்கும் எந்த பலனும் இல்லாதவனாய் இருக்கிறாய். Beloved, even our intellectual stamina or our willpower will not be able to bring us holiness. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறனும் கூட, நமக்கு இருக்கிற சித்தத்தின் முயற்சியும் கூட அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளாக கொண்டு வர இயலாது. Turn with us to book of Isaiah 35th chapter. ஏசாயா 35வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட Look பாருங்கள். at the 8th words. 8வது வசனத்தை பாருங்கள். A highway shall be there and a road, and it shall be called the highway of holiness. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். The unclean shall not pass over it, but it shall be for others. Whoever walks on the road, although a fool, shall not go astray. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. So even an ordinary simple person, if he does not depend on his strength, but he depends on the strength of God, he will walk straight on the highway of holiness. ஆகவே ஒரு சாதாரண மனிதனும் கூட தன்னுடைய பலத்தை சார்ந்திராமல் அவன் நடப்பானேயானால் நிச்சயமாக அந்த பரிசுத்தம் என்கிற பாதையிலே நெடுங்காய் அவன் நடப்பான். Now this is so beautifully captured in the song of Hannah. அன்னாளுடைய பாடல்ல இது மிகவும் அழகாய் வெளிவருகிறதை பார்க்கிறோம். 1 Samuel 2nd chapter. 1 சாமுவேல் 2வது அத்தியாயம். Look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். He will guard the feet of his saints, but the wicked shall be silent in darkness. By strength no man shall prevail. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. God has to guard our feet. By strength no man can overcome. தேவன் நம்முடைய பாதங்களை காக்க வேண்டும், பலத்தினாலே ஒருவனாலும் இது இயலாது. The New Testament writers have perfectly understood this truth. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த சத்தியத்தை முழுமையாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Especially the apostles, and even Apostle Paul brought out this truth several times in his epistles. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய நிருபங்களிலே மிகவும் தெளிவாய் அநேக முறை இந்த சத்தியத்தை விளக்கி கூறியிருக்கிறார். You know, nothing happened in his life until he cried out, who will deliver me from this body of death? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள் என்று அவர் கதறினாரே, அந்த நேரம் வரையிலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் சாதகமாய் நடக்கவே இல்லை. And he was able to confess that the law, he tried his level best, but there was only weakness and failure. நியாயப்பிரமாணத்திலே அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தும் கூட தோல்வியை தவிர வேறு எதையும் அவர் தழுவவில்லை என்று தெளிவாய் வெளிப்படுத்தினார். Finally he came to a celebration. கடைசியாக அவர் கொண்டாட்டத்தின் ஒரு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு. Turn with us to 1 Corinthians 1st chapter. 1 கொரிந்தியர் 1 அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். See the celebration he has concerning God's sanctification. தேவனுடைய பரிசுத்தமாக்குகிற தன்மைக்கு அவர் அதை குறித்து அவர் கொண்டாடுகிறதை பாருங்கள். 1st chapter and 29th verse. 1 அத்தியாயம் 29வது வசனம். No flesh should glory in his presence. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றார். Of him you are in Christ Jesus, who became for us wisdom from God, righteousness, sanctification and redemption. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். Beloved, when we were still sinners, Christ died for us. பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். Not only that, when we were still without strength, Christ died for us. அது மட்டுமல்லாமல் நாம் பலனற்றவர்களாய் இருக்கிற பொழுது தேவன் நமக்காக மரித்தார். The moment we forget this enabling strength of God, we actually fall from grace. இந்த நம்மை பலப்படுத்துகிற இந்த பலனை குறித்து நாம் அறியாமல் இருப்போமே, ஆனால் கிருபையை விட்டு நாம் விழுந்து போகிறோம். That is why Apostle Paul made it a clear warning in 1 Corinthians 10:12. He who thinks that he stands,
let him take care that he does not fall. ஆகவேதான் பவுல் எச்சரிப்பாய் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறார், நிற்கிறேன் என்கிறவன் விழாதிருக்க கடவன். Now that's what the warning, and that was the lesson that Peter learned the hard way. பேதுரு இந்த ஒரு பாடத்தை, இந்த ஒரு எச்சரிப்பை கஷ்டமான விதத்தில் கற்றுக்கொண்டான். What did he say? What did he tell the Lord? ஆண்டவரை பார்த்து அவன் என்ன சொன்னான்? Though all may stumble, I will not stumble, Lord. எல்லாரும் வழி விலகி போனாலும் ஆண்டவரே நான் விழமாட்டேன் என்று சொன்னான். What was the meaning in that? அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? He had a willing spirit. அவனுக்கு உற்சாகமான ஆவி இருந்தது. But he had a weak flesh that he did not realize. ஆனால் அவனுடைய சரீரமோ பலவீனமாய் இருந்தது, அதை அவன் உணரவில்லை. Beloved, those who try to live up to this standard, that standard, this law, that rule, this regulation, they should realize if you fail in one point, you are guilty of failing in the entire law. இந்த தரத்தின்படியாக, அந்த சட்டத்திட்டத்தின், அந்த பிரமாணத்தின்படியாக நான் வாழ முடியும், முயற்சிப்பேன் என்கிறவர்கள் எல்லாம் ஒன்றை உணர வேண்டும், ஒரே ஒரு குறிப்பிலே அவர்கள் தோல்வியுற்றாலும் அனைத்திலும் தோல்வியுற்றிருக்கிறார்கள். So there is no go than to fall before God, clinging on to His mercy. ஆகவே வேறு வழியே இல்லை, அவருக்கு முன்பாக நெடுஞ்சாலையாய் விழுந்து அவருடைய கிருபையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். That is why the Bible says, ஆகவேதான் வேத புத்தகம் சொல்கிறது, we have a high priest with God. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் கர்த்தரிலே இருக்கிறார். And what type of high priest is he? என்ன விதமான பிரதான ஆசாரியர் அவர்? He is one who can sympathize with our weaknesses. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற, அதற்காக பரிதபிக்கிற ஒருவராய் இருக்கிறார். So because he knows what our weaknesses are, let us also remember what our weaknesses are. நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்து அதை நினைவு கூறுகிறபடினாலே நாமும் அவைகளை உணர வேண்டும். We have to only depend totally on God, because it is God who sanctifies us. தேவனை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும், ஏனென்றால் அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். Now if we just accept the truth, then we have an excellent promise in book of Jude verse 24. யூதா 24வது வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு காணப்படுகிறது. To him who is able to keep you from stumbling and to present you faultless before the presence of his glory with exceeding joy. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.